இப்போ நாம் கேஸ்லிங் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கேஸ்லிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எந்தெந்த நேரத்தில் பண்ணலாம், எந்தெந்த நேரத்தில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி முழு விவரத்தையும் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்லிங் பண்ணுறதுக்கு இந்த கிங்கும் இந்த ரூக்கும் எப்படி இருக்கணும்னா, இடையில இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாம் வெளியில் போயிருக்கணும். இந்த 2 ஸ்கொயர்ஸ் வந்து காலியாக இருக்கணும். அதே மாதிரி குயின் சைடு கேஸ்லிங் பண்ணணும்னா இந்த 3 ஸ்கொயர்ஸும் வந்து வேக்கண்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியும். ஒரு கேமில் ஒரு முறை மட்டும்தான் ஒயிட்டுக்கும் கேஸ்லிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, பிளாக்குக்கும் ஒரு முறை மட்டுமே கேஸ்லிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கேஸ்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நைட்டு எஸ்கேப் ஆகிருக்கணும் இந்த பிளேஸ்லேருந்து. அதே மாதிரி பிஷப்பும் எஸ்கேப் ஆகிருக்கணும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, கேஸ்லிங்கில் 2 டைப் ஆஃப் கேஸ்லிங் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா A to D குயின் சைடு, E to H கிங் சைடு அப்படின்னு நான் ஆல்ரெடி செஸ் போர்டை பற்றி கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து குயின் சைடு கேஸ்லிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 3 ஸ்கொயர்ஸும் வேக்கண்டாக இருக்கணும். அதாவது குயினை கூட வெளியில் நம்ம மூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இந்த E1 இருக்கக்கூடிய கிங்கு C1க்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த A1 இருக்கக்கூடிய ரூக்கு இந்த கிங்கை ஜம்ப் பண்ணி D1க்கு வந்துடும். இதுக்கு பேர் தான் குயின் சைடு கேஸ்லிங். இதுவே கிங் சைடு கேஸ்லிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கிங் சைடு கேஸ்லிங்க்கு இன்னொரு நேம் இருக்குது, ஷார்ட் கேஸ்லிங். அதே மாதிரி டபுள் போர்ட், 00 எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி கிங் வந்து இந்த E1லேருந்து G1க்கு வந்துடும், அந்த ரூக்கு H1லேருந்து F1க்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கிங் சைடு கேஸ்லிங். குயின் சைடு கேஸ்லிங்க்கு என்னென்ன நேம் இருக்குது அப்படின்னா, லாங் கேஸ்லிங்னு சொல்லுவாங்க, அப்புறம் 111 சொல்லலாம், அதே மாதிரி 000 சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு பொருளுக்கோ அல்லது ஏதோ ஒரு ரூலுக்கோ பலதரப்பட்ட நேம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான, ரொம்ப மதிக்கக்கூடிய, ஒரு கற்றுக்கக்கூடிய, தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு தான் வந்து பலதரப்பட்ட நேம் இருக்கும். இப்போ இந்த கேஸ்லிங் பண்ணுறது ஒரு ஒயிட்டு வந்து என்னென்னா ஒரு முறை தான் பண்ண முடியும், பிளாக்கும் ஒரு முறை தான் பண்ண முடியும் ஒரு கேமுக்கு. சரி, இந்த கேஸ்லிங் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிங்கை வந்து ஆல்ரெடி மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த கிங்கை வந்து மூவ் பண்ணிடுறீங்க, மறுபடியும் இந்த கிங்கை திருப்பி அந்த E1ங்கிற ஸ்கொயருக்கு, சொந்த ஸ்கொயருக்கே வந்துடுச்சுனாலும் கூட இந்த நேரத்தில் இந்த கிங்கை வந்து மூவ் பண்ண கிங்குங்கிறதுனால இதை வச்சு நம்ம எந்த சைடுமே கேஸ்லிங் பண்ண முடியாது. அதாவது ஒரு கிங்கு மூவ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கிங்கை வந்து நம்ம கேஸ்லிங் பண்ண முடியுமே தவிர மூவ் பண்ண கிங்கை வச்சு திருப்பி கேஸ்லிங் பண்ண முடியாது. அடுத்தது இந்த ரூக்கு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குயின் ரூக்கு ஒன்று இருக்குது, கிங் ரூக்கு ஒன்று இருக்குது. இதில் எந்த ரூக்கை நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை வந்து அதோட சொந்த ஸ்கொயர்லேருந்து வேறு ஸ்கொயருக்கு மூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதோட சொந்த ஸ்கொயருக்கு அது வந்தாலும் கூட ஒன்ஸ் ரூக்கை மூவ் ஆன ரூக்கை நம்ம வச்சு கேஸ்லிங் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய ரூக்குக்கும் அதான் கண்டிஷன். அதாவது இந்த ரூக் வந்து எங்கேயாச்சும் மூவ் பண்ணிடுறோம், மூவ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்கொயருக்கே வந்துடுது, இனிமேல் இந்த சைடு கேஸ்லிங் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்ஸ் கிங்கையோ அல்லது ரூக்கையோ மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாது அப்படின்னு ரூல் சொல்லுது. ஓகே, இப்போ வந்து ரூல் படி பார்க்கும்போது கிங்கை மூவ் பண்ணாமல் இருக்கணும், ரூக்கையும் மூவ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இருந்தால் நம்ம கேஸ்லிங் பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது கேஸ்லிங் பண்ணுறதுக்கான சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது கிங்கு வந்து எனிமி பீஸோட அட்டாக்கில் இருந்தால் அதுக்கு பேர் செக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். கிங்கு செக்கில் இருக்கும்போது நம்மளால் கேஸ்லிங் பண்ண முடியாது, எந்த சைடுமே பண்ண முடியாது. அந்த செக்குக்கு கரெக்டான ஆன்சர் தான் பண்ணணுமே தவிர அந்த நேரத்தில் கேஸ்லிங் பண்ணுறேன்னு பண்ணினால் இல்லீகல் மூவ். இல்லீகல்ங்கிறது தப்பான மூவ். இல்லீகல் நம்பர் 1 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ப்ளே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. இல்லீகல் நம்பர் 2 பண்ணிங்கன்னா கேம் லாஸ் ஆகிடும். அப்போ இல்லீகல் மூவ்ங்கிறத நம்ம தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால நம்மளோட கேம் லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ கிங் அட்டாக்கில் இருந்தால் கேஸ்லிங் பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ கிங் வந்து கிங் சைடு கேஸ்லிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த F1ங்கிற ஸ்கொயர் வழியாக தான் இந்த கிங் வந்து இங்கே போகும். அப்போ இது போகக்கூடிய அந்த வழி F1ங்கிற ஸ்கொயர் அட்டாக்கில் இருந்துச்சுன்னா, இப்போ எனிமி பீஸ் ஒரு பிஷப் வந்து கரெக்டாக இந்த C4ங்கிற ஸ்கொயர்லேருந்து F1 பார்க்குது. நம்ம இந்த வழியாக தான் இந்த கிங்கை கொண்டு போகணும். இந்த வழியாக போகும்போது எனிமி பீஸ் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த கிங் வந்து இந்த வழியாக போய் கேஸ்லிங் பண்ண முடியாது. ஸோ எனிமி பீஸ் கண்ட்ரோலில் அந்த கிங்கோட கிராசிங் ஸ்கொயர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கேஸ்லிங் பண்ணக்கூடாது. அடுத்தது இப்போ இந்த பிஷப் வந்து எக்ஸாம்பிள் C5ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து கிங்கோட லேண்டிங் ஸ்கொயர். அதாவது நம்ம கேஸ்லிங் பண்ணும்போது கிங்கு G1ல் தான் போய் உட்காரும். அந்த G1ங்கிற ஸ்கொயர் எனிமி பீஸோட கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த நேரத்துலையும் கேஸ்லிங் பண்ணக்கூடாது.
இப்போ ஒரு பிஷப் வந்து C6ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பிஷப் வந்து இப்போ இந்த ரூக்குக்கு அட்டாக் வச்சுருக்கு. இந்த பொசிஷனில் கேஸ்லிங் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரூக்குக்கு தான் அட்டாக் இருக்குது. ரூக்குக்கு பிரச்சனை இருந்தாலோ, ரூக்கு போகக்கூடிய வழியில் பிரச்சனை இருந்தாலோ, அட்டாக் இருந்தாலோ நம்ம கேஸ்லிங் பண்ணலாம். ஆனால் கிங்குக்கு அட்டாக் இருக்கக்கூடாது. கிங்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர்லேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அதோட கிராசிங் ஸ்கொயர்லேயும் எந்த ஆப்போனண்ட்டோட அட்டாக்கும் இருக்கக்கூடாது. அது எங்கே லேண்ட் ஆக போகுதோ அந்த இடத்துலையும் ஆப்போனண்ட்டோட அட்டாக் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது தான் நம்ம கேஸ்லிங் பண்ண முடியும். ஸோ இருக்கக்கூடிய ஸ்கொயர் சேஃப்டியாக இருக்கணும், கிராஸ் பண்ணக்கூடிய ஸ்கொயர் சேஃப்டியாக இருக்கணும், லேண்ட் ஆகக்கூடிய ஸ்கொயர்ஸும் சேஃப்டியாக இருக்கணும். அப்போ தான் கேஸ்லிங் பண்ண முடியும். இப்போ இந்த பொசிஷனில் நம்ம கிங் சைடு கேஸ்லிங் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி குயின் சைடு கேஸ்லிங் பண்ணுறது இப்போது இந்த மாதிரி குயின் சைடு கேஸ்லிங் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை.